வெல்கம் டு மாஸ்டர் கீ. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங்கு. நம்ம நேற்று என்ன சொன்னால் 2ஆம் நம்பர் தான் 0க்கு வருங்க, வேறு எதுவும் வராதுங்க. நம்ம நேற்றே சொன்னோம். அதே மாதிரி தான் 2ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க, வேறு எந்த நம்பர் இல்லை. நம்ம என்ன தான் எதிர்பார்த்தோம். நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக 2ஆம் நம்பரு 0க்கு 2 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், வேறு எது வராது. நம்ம நேற்றே சொன்னோம். அதே மாதிரி 2ஆம் நம்பர் தான் நமக்கு அழிச்சிருந்தாங்க. அது போக ப்ளஸ் ஒரு 1ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம், 6-1 அப்படின்னு. அதே மாதிரி 1ஆம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தாங்க. செம வின்னிங் தான் நமக்கு இன்றைக்கி. போங்க, இன்றைக்கி வந்து நம்ம எதிர்பார்த்த நம்பர் 2ஆம் நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரும், வராமல் போகாது. நீங்கள் ஆல் போர்டு 2ஆம் நம்பர் மட்டுமே வச்சா கூட போகுது, நீங்கள் வின்னிங் எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி 2ஆம் நம்பர் மட்டுமே ஒரு சூப்பரான வின்னிங் நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஆடிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். 1ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்க, ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கொடுத்தோம். 21ங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஆவரேஜாக நமக்கு கிடச்சது ஒரு நல்ல வின்னிங் தான். சரிங்களா? அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18/6/2024 ஸ்ரீசக்தியினுடைய குழுக்கள் இருக்குது. இந்த ஸ்ரீசக்தியினுடைய குழுக்கள் 419. சரிங்க, 419வது குழுக்களில் நாளைக்கு என்ன நம்பர்கள் மேட்ச் ஆகுது, நாளைக்கு என்ன நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா நாளைக்கு ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் முழுக்க பெண்டிங் நம்பர் பேஸை வச்சு மட்டும்தான் ஆடுவாங்க. ஏன்னா இந்த வாட்டி அக்ஷயாவே நமக்கு அதிகமாக பெண்டிங் நம்பர் எடுக்கலை, விட்டுட்டாங்க நமக்கு. சரிங்களா? அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 065 தான் ஆடினாங்க. அதுவும் வந்து நமக்கு ஒரே ஒரு 6ஆம் நம்பர் மட்டும், ஒரு போர்டு மட்டும்தான் எடுத்திருந்தாங்க. 6ஆம் நம்பர் வேறு எதுவும் எடுக்கலை. சரிங்களா? அதனால் முழுக்க பெண்டிங் நம்பர் எடுக்கிறது ஸ்ரீசக்தியினுடைய கையில் தான் இருக்குது. நாளைக்கு பெண்டிங் நம்பர் தான் எடுப்பாங்க, எடுக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி எடுத்தால் என்ன நம்பர், நம்ம எடுத்தோடனே நமக்கு ஏ போர்டு பெண்டிங் நம்பர் தான் கிடச்சிது. ஏ போர்டு நம்ம கணக்கிலே 1ஆம் நம்பர் தான் கிடச்சிது. அடுத்தது ஒவ்வொரு நம்பரும் பெண்டிங் நம்பராக தான் கிடச்சிருக்கு. பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. நாளைக்கு இதை பேஸை வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ட்ரையல் நம்பர் அதே தான், 179 இதுதான் ட்ரையல் நம்பர். சரிங்களா? 179 தான் ட்ரையல் நம்பரை பேஸை வச்சு தான் கொண்டு வரோம். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த ட்ராவில் இருக்கணும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது, எப்படி கணக்கு வருது அப்படிங்கிறத வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த ட்ராவில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து நமக்கு இன்றைக்கி 16/6/2024 வின்வின்ல நமக்கு சொன்ன மாதிரியே வந்து நமக்கு 2ஆம் நம்பரு கன்ஃபார்ம் 2ஆம் நம்பர் தான் நம்ம சொன்னோம். அதே மாதிரி வந்துடுச்சு 2ஆம் நம்பர். அதே மாதிரி 1ஆம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, அதுதான் அருமையாக வந்து 21. அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு போன வாரம் ஸ்ரீசக்தி என்னங்க அடித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 222, அதுவும் நமக்கு 222 ஆடினாங்க. சரிங்களா? 24. இன்றைக்கி நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு டபுள்ஸ் வைப்பாங்கன்னு நினச்சோம், பட் வரல. ஆனால் இருந்தால் சிங்கிள்ஸில் அருமையாக ஆடிருந்தாங்க. நினச்ச நம்பர் கொடுத்துட்டாங்க, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? நம்ம எதிர்பார்த்த நம்பர் 2ஆம் நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்த 2ஆம் நம்பர் தான் வரணும். ஏன் 2ஆம் நம்பர் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் கிடையாது, 2 கம்மியாக தான் இருக்குது பெண்டிங் நம்பர். ஏன்னா இங்கே 224 ஸ்ரீசக்தியில் தான் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் கொடுத்துட்டாங்க. ஆனால் ஏ போர்டில் தான் குறிப்பாக 2ஆம் நம்பர் வரணும்னு எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 0க்கு 2ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதனால தான் கொடுத்தோம். அதே மாதிரி வந்துடுச்சு. சரிங்களா? கணக்கில் வந்துருந்து அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு கொடுத்தோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா நாளைக்கு 419. சரிங்களா? 419. அதே மாதிரி 210. சரிங்க, இப்போ இதை வச்சு பார்க்கும்போது நாளைக்கு 1ஆம் நம்பர் தான் பிரதானமாக இடம் பிடிக்கக்கூடிய நம்பராக இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து 179 அதில் 1ஆம் நம்பர், 419 1ஆம் நம்பர், 210 1ஆம் நம்பர். கண்டிப்பாக 1ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 2 போர்டுமே பெண்டிங் நம்பர். சரிங்களா? பெண்டிங் நம்பர். சரிங்களா? ஒரு ஆமாம், ஏன்னா 8 நாள் தான் ஆச்சு. 1ஆம் நம்பர் வந்து பி போர்டில் தான் எடுத்துருக்காங்க. நீ ஏ போர்ட்லேயும் எனக்கு சி போர்ட்லேயும் நிற்கிது இல்லையா? ஏ போர்டில் வந்து 11 நாள் நிற்கிது, சி போர்டில் வந்து 31 நாள் நிற்கிது. அப்போது அதை ரெண்டையும் கணக்கு வச்சு பார்க்கும்போது நமக்கு பெண்டிங் நம்பர் தான். பெண்டிங் நம்பர் இன்றைக்கி எடுக்கவே இல்லை. இது 8 நாள் தான் பெண்டிங் 1ஆம் நம்பர். அதை எடுத்துருந்தாங்க 8 நாளுக்குள்ளே பெண்டிங் வீட்டில். அதை விட 31 நாள் பெண்டிங்கில் இருக்கிற சி போர்டு நம்பரும், அதே மாதிரி ஏ போர்டில் 11 நாளாக இருக்கிற பெண்டிங் நம்பர் இருக்குது. சரிங்களா? அந்த 2 நம்பரை கணக்கில் வச்சு தான் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் ஆடுவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு 1ஆம் நம்பர். எதனால் 1ஆம் நம்பர்னால் அதையும் சொல்லிடுறேன். 1ஆம் நம்பர் வச்சா தான் 115ன்னு வரணும். எனக்கு தெரிஞ்சு 115 அப்படி வரும். 115 அப்படின்னு வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதான்னு பாருங்கள். 115 வராத நம்பர் கண்டிப்பாக வைப்பாங்க, வைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரிங்களா? 115 அப்படிங்கிற நம்பர் வருது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் 1ஆம் நம்பர் வருது அப்படின்னு எடுத்துங்க. எனக்கு 1ஆம் நம்பர் தான் பிரதானமாக இடம் பிடிக்கக்கூடிய நம்பராக தெரியுது. 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஏன் 1ஆம் நம்பர் வருதுன்னா 115 அப்படிங்கிற நம்பர் 715 315 நிறைய வந்துருச்சு. இப்போ வந்து நமக்கு வந்தால் என்ன வரணும், 115 அப்படின்னு தான் வரணும் வந்தாக்கா. சரிங்களா? டபுள் 1 பேஸை வச்சு நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்க வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெவியாக வரக்கூடிய நம்பராக தெரியுது. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர். ஏன் 4ஆம் நம்பர் வருது, 410 அப்படிங்கிற நம்பரும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. 410க்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது.
ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இங்கே வந்து 419 410 அப்படிங்கிற நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. 410 இன்றைக்கி வராத நம்பர் சரிங்களா. கண்டிப்பாக அது வரக்கு வாய்ப்பு இருக்குது. மேட்ச் பண்ணி ஆடிடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. 310 வந்துருச்சு, அது 410 வரல சரிங்களா. அப்போ 310ங்கிறது எனக்குன்னு இருக்குது சரிங்களா. அதை கணக்கு பண்ணி 310 வந்துருச்சு, அது 410 அப்படிங்கிற நம்பர் வரல. அதை கணக்கு பண்ணி 410 அப்படிங்கிற நம்பர் வரலாம், வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. 4 நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பெண்டிங் நம்பர் அப்படின்னா 11 நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பரும் 4 நம்பர் தான் சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏ போர்ட்லேயே அதிகமாக பெண்டிங்கில் இருக்கிற நம்பர் 6 நம்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 நம்பர் சரிங்களா. இது 2 நம்பர் தான் அதிகமாக ஏ போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் 1 நம்பர் இருக்குது. 1 நம்பர் கூட பார்க்கலாம். அதான் ரெண்டு போர்டுமே 1 நம்பரும் 4 நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங்கில் இருக்குது. 23 நாள் பெண்டிங்கில் 3 நம்பர் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நமக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 1 அல்லது 4 அப்படிங்கிற நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. இதாவது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள், வந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச 1 நம்பரும் 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும் அப்படின்னு காமிக்கிது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சு பார்த்தீங்கன்னா எடுத்துங்க. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வருதுன்னா 6 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. எதனால் 6 நம்பர் ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா 1க்கு 6ங்கிறது எனக்கு மறுபடியும் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது. உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச 1 நம்பருக்கு 6 நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துடும். நாளைக்கு வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு ஸ்ரீ சத்யா பொறுத்த வரைக்கும் அப்படி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா 6 நம்பர் தான் வந்துருச்சு இல்லைங்க, ஏங்க மறுபடியும் 6 நம்பர் கொடுக்குறீங்க. எஸ், 6 நம்பர் மறுபடியும் வர வேண்டிய நம்பர் தான். நாளையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா இந்த சின்ன நம்பர்கள்லாம் நாளைக்கு வந்துடும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கே சின்ன நம்பர் வந்துருச்சு இல்லையா 1 நம்பர். அதே மாதிரி நாளைக்கு சின்ன நம்பர் எதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது அதெல்லாம் பேஸை வச்சு ஆடிடுவாங்க. அது மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு தெரிஞ்சு. சின்ன நம்பர்லாம் 3 நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதை தான் கணக்கில் வருதுன்னு பாருங்கன்னு சொல்கிறோம் சரிங்களா. அதே மாதிரி நமக்கு நாளைக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னு என்ன ஒரு 613 அப்படிங்கிற நம்பர் வரும். 616 அப்படிங்கிற நம்பர் வரணும். அதை கணக்கு பண்ணி தான் உங்களுக்கு 616 அப்படின்னு கொடுக்குறோம். அதை 616 அப்படிங்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி 6 நம்பர் திரும்ப அந்த இடத்துல வந்து நமக்கு பி போர்ட்லேயே வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறத என்னோடய கணக்காக இருக்குது. உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் சரிங்களா. வந்த இடத்துக்கு ஏன்னா உங்களுக்கு இங்கேருந்து 060 வந்துருச்சு பார்த்தீங்களா, 060 வருது. அது மாதிரி நமக்கு இங்கே 161 வந்துடும் இல்லையா, 6 நம்பர் 616 வரும். அது மாதிரி 6 நம்பர் வந்துச்சுன்னா நமக்கு மறுபடியும் பி போர்ட்லேயே கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. பி போர்டில் அப்படி இல்லை அப்படின்னா தான் உங்களுக்கு 8 நம்பர் வர வாய்ப்பு இருக்குது. இப்படி ஏன்னா 8 நம்பர் கணக்கு வந்துச்சுன்னா 618 அப்படிங்கிற நம்பர் வருது சரிங்களா. 618க்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா 618னா 618 இப்படி 8 நம்பர் வரும். இங்கே வந்து 4 நம்பர் வரும் 415 115. அதே மாதிரி 618 616 அப்படிங்கிற அந்த மெத்தடையும் நம்ம கொடுக்குறோம். அதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதான்னு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அது மாதிரி நமக்கு மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுன்னு தான் தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 1 6 அந்த மாதிரி 4 8 அந்த மாதிரி சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான மெத்தடு, சூப்பரான வின்னிங் இருக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. உங்கள் கணக்கில் வருதான்னு பார்த்துங்க சரிங்களா. அதாவது 1 6 3 அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது 163 இல்லையா, அந்த மாதிரி தான் சி போர்டில் 3 நம்பர் 163 அப்படிங்கிற அந்த மெத்தட் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அது மாதிரி எது வருதான்னு பாருங்கள். ஏன்னா 3 நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு 013 அப்படிங்கிற மெத்தட் தான் எனக்கு கிடச்சிருக்கு. 013னா இங்கே வந்து 1 நம்பர் வச்சுக்கிறாங்க, 0 வச்சுட்டாங்க. இங்கே வந்து 1 நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்து 3 நம்பர் வச்சாங்கன்னா 013. ஏன்னா 3 நம்பர் மாதத்தில் வரவே கிடையாது. பெண்டிங் நம்பர், ரொம்ப பெண்டிங் நம்பர். அதிகபட்சமாக நமக்கு ஆடக்கூடிய நம்பரில் பெண்டிங் நம்பர்னால் உங்களுக்கு 3 நம்பர். நாளைக்கு 3 நம்பரை தான் நம்ம டார்கெட் பண்ணுறோம். அது சி போர்டு தான் டார்கெட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட நமக்கு 21 நாள் வராமல் நிற்கிது. அதைத்தான் நம்ம சி போர்டில் 3 நம்பர் நம்ம அதிகமாக டார்கெட் பண்ணுறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதுவும் வருதான்னு பாருங்கள். வந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துங்க. நாளைக்கு பெண்டிங் நம்பர் எதெல்லாம் இருக்குன்னா 1 நம்பர் 4 நம்பர் பெண்டிங் நம்பரு. அதே மாதிரி 8 நம்பர் பெண்டிங் நம்பரானு கேட்டால் இல்லை. 8 நம்பர்லாம் பெண்டிங் நம்பர் இல்லை. 6 நம்பரும் பெண்டிங் நம்பர் இல்லை. பி போர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே பெண்டிங் நம்பர் கிடைக்கல. ஆனால் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த 3 போர்டு அதிகமாக பெண்டிங்கில் கிடச்சிருக்கு. பெண்டிங் நம்பர் கிடச்சிருக்கு. அந்த 3 போர்டு எப்படின்னா 1 4 3 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் நம்பரை ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு சரிங்களா. அதை தவிர எனக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஒரு 0 வந்து நமக்கு செட் ஆகிறக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. சி போர்டிலேயே திரும்ப ஒரு 0 500 இங்கே வந்திருக்கு இல்லையா, 500 நீங்கள் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி 500 அப்படின்னு நீங்கள் ஒரு 0 வச்சுட்டாங்க அப்படின்னா 3 இல்லை அப்படின்னா 0 வச்சுட்டாங்க அப்படின்னா மறுபடியும் 500 அப்படின்னு வந்துடும் சரிங்களா. அந்த மாதிரி 500 அப்படிங்கிற நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா. ஏன்னா இன்றைக்கி வந்து நமக்கு 0 தான் வச்சுருக்காங்க சி போர்டில் சரிங்களா. சி போர்டில் வச்சோன்னா கீழே ஒரு 0 வச்சுட்டாங்கன்னா 500ங்கிற நம்பர் வந்துடும்ல. அந்த மாதிரி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு அது வருதான்னு பாருங்கள். நம்ம என்ன நினைக்கிறேன்னா இதில் வந்து 40 10 அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 60 80 இந்த மாதிரி வரக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால தான் அதை கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு இது 0வும் ரொம்ப இங்கே மைன்யூட்டாக வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு காமிக்குதுங்க.
ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி ஜீரோ வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் ஏன் வருது அப்படின்னா, ரெண்டாம் நம்பர் வந்து ஜீரோ வர இடத்துல ரெண்டாம் நம்பர் தான் அதிகமாக வரும். அப்படி வந்துச்சுன்னா நாளைக்கு ரெண்டாம் நம்பர் வரணும். அப்படி இல்லைன்னா பி போர்டில் கூட தூக்கி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பி போர்டில் இன்றைக்கி 1க்கு 2 2க்கு 1 ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் மறுபடியும் நம்ம ரெண்டாம் நம்பரை தூக்கி ஆல் போர்டில் வைக்கிறோம். ஆல் போர்டில் வச்சோம்னாலே நமக்கு வின்னிங் இருக்குது. அப்போ நாளைக்கு என்ன தாங்க நம்பர் வரும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 4ஆம் நம்பர், ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 3ஆம் நம்பர், இதுதான் வருது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக. இதுக்குள்ளே வின்னிங் வந்து விழுந்துடணும். இதில் ஆட்சேபம் இல்லைன்னா 0 எடுத்துக்கலாம். 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதுக்குள்ளே உங்களுக்கு கணக்கு வருது. உங்களுக்கு வந்து மேட்ச் ஆனால் பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எனக்கு தெரிஞ்ச வரையும் ஒரு 80% வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் நம்பர் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, 3ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக வருது, 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, அதே மாதிரி 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எல்லாமே பெண்டிங் நம்பர் பேஸாக தான் ஆடுவாங்க. அது போன வாரமும் நமக்கு நல்லாவே தெரியும். போன வாரம் நமக்கு என்ன ஆடியிருந்தாங்க உங்களுக்கு தெரியும். 224 தான் ஆடியிருந்தாங்க. அதுலேருந்து 2 நம்பர் ஒரு நம்பர் எடுத்து அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 2ஆம் நம்பர் பிரதானமாக இடம் பிடிக்கலாம், இல்லை 4ஆம் நம்பர் பிரதானமாக இடம் பிடிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.